2013 ஒருத்தர் அவருடைய ஹார்ட் டிரைவில் 7500 பிட்காயின் வச்சிருக்காரு. ஆனால் அதில் பிட்காயின் இருக்குன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஹார்ட் டிரைவை குப்பையில் போட்டுடுறாரு. குப்பையில் போட்ட அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் போகுது. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு பிட்காயின் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. அவர் 7500 பிட்காயின் வச்சிருக்க அந்த வேலட்டோடைய ப்ரைவேட் கீ எதில் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஹார்ட் டிரைவில் இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் கவர்மெண்ட் அவரை தோண்ட விடல. அந்த பிட்காயின்களுக்கு என்ன ஆச்சு? அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ கிரிப்டோதமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிட்டி என்கிட்ட கேட்ட சில கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஃபைனலாக கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து எப்போவுமே எப்படி இருந்திருக்கு, அண்ட் தென் கிறிஸ்மஸ் கழிச்சு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இது மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் அனலைசிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். 2013 ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் வந்து 7500 பிட்காயினை வந்து மைன் பண்ணி அவருடைய ஹார்ட் டிரைவில் வந்து வச்சிருக்காரு. அந்த டைமில் வந்து பிட்காயினுக்கு வந்து பெருசாக ப்ரைஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஹார்ட் டிரைவில் வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் போன அப்புறம் வந்து அவருடைய டெஸ்கில் அந்த ஹார்ட் டிரைவை கட்டி வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட்கள் போக போக அந்த ஹார்ட் டிரைவை மறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த டெஸ்கே தூக்கிட்டு போய் வந்து குப்பையில் போடணும், புதுசாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெஸ்கை திரும்ப போய் குப்பையில் போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிக்குது. பிட்காயினோட ப்ரைஸ் மேலே போக அவருக்கு வந்து ஞாபகம் வருது, ஓகே நம்ம ஹார்ட் டிரைவில் 7500 பிட்காயின் வச்சிருந்தோமே, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஹார்ட் டிரைவ் கிடைக்கல. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ அது வந்து பழைய டெஸ்கில் இருந்துச்சு, அதை எடுத்துமே நம்ம குப்பையில் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்குறாரு. கவர்மெண்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து அவர் அந்த டைமில் போட்ட அந்த குப்பைகளை வந்து அப்போயே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து டம்ப் யார்டில் போட்டு வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூகேல நடக்குது. ஸோ யூகே கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டம்ப் யார்டு வச்சிருப்பாங்க. நம்ம குப்பைலாம் போடுறோம் பாருங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அப்படியே லேண்ட் ஃபில் மாதிரி ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதை போய் கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கோடிக்கணக்கில் பிட்காயின் இருக்குது, எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க, அதை தோண்டி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூகே கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வரையும் அதை எடுத்து கொடுக்காம இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹசார்டாக பார்க்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதை வந்து தோண்டும் போது வந்து உள்ள வந்து பயோகேஸஸ் வந்து ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படின்றாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், அப்படி தோண்டி எடுக்கும்போது வந்து அதுக்கு முதல்ல கிடைக்குமா அப்படின்றது ஒன்று இருக்குது. அண்ட் மூணாவது விஷயம், அப்படி தோண்டி எடுத்து ஹார்ட் டிரைவ் கிடைச்சாலுமே அந்த ஹார்ட் டிரைவ் இன்னைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குமா அப்படின்றதும் இருக்குது. ஸோ இந்த 3 ரீசனுக்காக வந்து இன்னைக்கு வரையும் கவர்மெண்ட் வந்து அவர் தோண்டி எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. இவர் வந்து நாசா கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறாரு. பட் அவங்களும் வந்து கை வச்சுட்டாங்க, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க டைம்ஸில் உங்களுடைய கிரிப்டோஸை ரொம்ப சேஃபாக சேவ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களால் ஹார்ட்வேர் வேலெட்டில் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஹார்ட்வேர் வேலெட்டுக்கே நீங்கள் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் ஃப்ரேஸ் அப்படின்னுவாங்க. அதாவது 8லேருந்து 12 வேர்ட்ஸோடைய காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் நீங்கள் ஒன்றா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஹார்ட்வேர் வேலெட்டை வந்து உங்களால் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டே வந்து உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட் ஃப்ரேஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வேறு ஒரு ஹார்ட்வேரில் ரீஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ரிஸ்டோர் ஆகிடும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட் ஃப்ரேஸ் இருக்குது பாருங்கள், அந்த சீட் ஃப்ரேஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சாலிடான எதனா ஒரு விஷயம் தேவை. பட் அந்த சீட் ஃப்ரேஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யார் நினைச்சாலும் உங்களுடைய கிரிப்டோ வேலெட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரிப்டோடாக் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டானியம் பிளேட்ஸை வந்து நான் வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரிப்டோடாகோடைய குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துருவோம். அண்ட் தென் வந்து இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்த கிரிப்டோடாகோடைய பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக ஒரு கவர் இருக்குது மேலே. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் ஹோட்லெஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து டேரெக்டாக வந்து ஒரு செட்டப் கைடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மெட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு எழுத்தாணி மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்லி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சீட் ஃப்ரேஸ் இருக்குது பாருங்கள், அந்த சீட் ஃப்ரேஸை வந்து நீங்கள் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த 24 வேர்ட் சீட் ஃப்ரேஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த புக்கில் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா சீட் ஃப்ரேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் சோர்ஸு. ஸோ 2048 சீட் வேர்ட்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ யூஸ் பண்ணுற எல்லா சீட் ஃப்ரேஸுமே இந்த நம்பர்ஸோட காம்பினேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு வேர்டுக்குமே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு எது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து அந்த சீட் ஃப்ரேஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஈவன் இந்த கிரிப்டோடாகோடைய இந்த செட்டப் கைடே வந்து தொலைஞ்சிட்டாலுமே வந்து இந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஆன்லைனில் இருக்குது. இந்த நம்பர்ஸை வச்சு எந்த வேர்டு அப்படின்னு பார்த்து ஃபியூச்சரில் வந்து உங்களால் வந்து இது வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் மெட்டலால் செஞ்சுருக்காங்க. ஸோ டைட்டானியம் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் தெர்மல் ரெசிஸ்டன்ஸும் கோல்டு ஆஸ் வெல் வந்து ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸ் வந்து தாங்கும். விச் மீன்ஸ் வந்து எதனா வீடு இடிஞ்சு விழுந்தாலோ இல்லை அந்த மாதிரி லேண்ட் ஃபில்ல போய் எதனா மாட்டிக்கிட்டாலோ வந்து ஃபியூச்சரில் வந்து ரெக்கவர் பண்ணாலுமே வந்து டெஃபினட்டாக வந்து இதில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நீங்கள் யாரா ஹார்ட்வேர் வேலெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து, அதாவது பெரிய அமௌண்ட் வச்சிருக்கீங்க, நான் வந்து ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து உங்களோட சீட் ஃப்ரேஸை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து பத்திரமா இருக்கும். ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சீட் ஃப்ரேஸ் 24 வேர்ட்ஸ் அப்படின்னா வந்து இதில் பாதி வந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டுத்துமே வந்து தனித்தனியாக கூட வந்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்காக. இந்த டைட்டானியம் மெட்டலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் வந்து AscendExல இருக்க அந்த IEOஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம், நல்லா வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து AscendEx எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆகிடுச்சு, நிறைய மில்லியன்ஸ் வந்து ஸ்டோல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ப்ரோ இதை பற்றி தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AscendEx உடைய ஹாட் வாலெட் ஹேக் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மில்லியன் அளவுக்கு வந்து கிரிப்டோஸ் வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்தவரை 2 டைப் ஆஃப் வேலெட் வந்து வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஹாட் வேலெட், இன்னொன்று வந்து கோல்ட் வேலெட். இந்த ஹாட் வேலெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் வேலெட்ஸ் தான் வந்து ஹாட் வேலெட்னு சொல்லுவாங்க, உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது கோல்ட் வேலெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட்ஸ், அதாவது எந்த ஒரு டிஜிட்டல் மீடியா கூடமே இன்டர்ஃபேஸ் பண்ண வந்து தனியாக இருக்கதான் வந்து ஹார்ட்வேர் வேலெட்னுவாங்க. ஸோ பெரிய அமௌண்ட்ஸ்லாம் வந்து ஹார்ட்வேர் வேலெட்லையும் டெய்லி டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு இருக்க கிரிப்டோஸை வந்து ஹாட் வேலெட்லையும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ AscendExல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹாட் வேலெட் தான் வந்து ஹேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்சேஞ்சோட CEO சொன்னார், இந்த மாதிரி வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம், யூசர்ஸோட ஃபண்ட் வந்து எந்த வகையில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது, யார் யாருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும், எல்லாராலையும் வந்து வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு வாரத்துக்கு மட்டும் வித்ரா வந்து கேன்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து வித்ரா எல்லாமே வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து AscendEx சேஃபாக கேட்டிங்க அப்படின்னா வந்து என்ன பொறுத்தவரையும் சேஃப் தான். ஏன்னா எக்ஸ்சேஞ்சஸ் எப்பவுமே வந்து அவங்களுடைய செக்யூரிட்டியை வந்து ஹை லெவலில் தான் வச்சிருப்பாங்க. பட் அது ஒன்ஸ் பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்களோட செக்யூரிட்டி இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்து வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து யூசர்ஸ் வந்து வேற எக்ஸ்சேஞ்சஸ் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸோட யூசர்ஸ் திரும்ப கொண்டு வர வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கரண்ட்லி வந்து 2 டைப் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதோட டீடைல்ஸை குவிக்காக இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குவிஸுங்க. இந்த குவிஸில் வந்து நீங்கள் வந்து 90% ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து 5000 வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா AscendEx இயர்னில் வந்து நீங்கள் உங்கள் USDT லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $15 வந்து கிடைக்கும் 200க்கு. ஸோ இது வந்து கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,000க்கு. ஸோ 10,000க்கு வந்து அரௌண்ட் வந்து $700 வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ இந்த இயர்ன் போனஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து AscendEx இயர்னில் 2 டோக்கனுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா வந்து 15,000 USDT வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க மற்ற மக்கள் கூட. ஸோ எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி ஸ்டேக் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏகஸ் நீங்கள் வந்து AscendEx இயர்னில் எதுவுமே ஸ்டேக் பண்ணல அப்படின்னாலுமே வந்து ஜஸ்ட் இந்த குவிஸை மட்டும் வந்து சப்மிட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸி தான் இது. இந்த ஆர்டிகல் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் வந்து என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிட்காயினை 50% ப்ரைஸ்க்கு வந்து வாங்குறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து AscendEx ஆப்ஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபார்மேட் தான் வந்து வச்சிருக்காங்க. இதோட டீடைல்ஸை நான் வந்து தமிழ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில். ஸோ பேசிக்லி வந்து ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 நாளைக்கு உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஆவரேஜ் அட்லீஸ்ட் வந்து 5,000 ஆச்சு இருக்கணும். இல்லைனா வந்து 15,000க்கு வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து காட்டணும். ஆக்சுவலி இந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து எப்படி காட்டுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய AscendEx ஆப்ஷன் வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இதுவும் வந்து ஈஸி தான். பட் அப்படி இல்லையா ஜஸ்ட் இந்த குவிஸை மட்டும் சப்மிட் பண்ணி விடுங்க. ஃப்ரீயாக USDT வருது, ஃப்ரீயாக வரது லாபம் தானே. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக பிரைம் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7லேருந்து 14 நாள் வரையும் வந்து ஹையஸ்ட் APS வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதோட இன்ஃபர்மேஷனை குவிக்காக இப்போ பார்த்துடலாம். ஹியோபியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே மேலே ஃபைனான்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹியோபி ஏர்ன்னு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து வந்துடும். இதில் ஃபிக்ஸ்டுன்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கொடுங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெட் கலரில் சின்ன பேனர் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து இந்த ஹியோபியோட ஏர்னில் வரது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து USDT, ETH, USDC அண்ட் தென் BTCக்கு மட்டும் தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி USDT, BTCலாம் வந்து காலி ஆயிடுச்சு. வெறும் ETHலையும் USDT மட்டும் தான் வந்து இன்னும் ரிமைனிங் இருக்குது. அண்ட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 14 டேஸ் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. 7 டேஸ் மட்டும் தான் வந்து பாக்கி இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா USDT வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இது வந்து லாக் பண்ணிங்க. இதுவும் காலி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ குயிக்காக பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஃபைனலாக பிட்காயினோட ஹிஸ்டாரிக் ப்ரைஸஸை பற்றி பார்த்துடலாம். கிறிஸ்மஸ் டைமில், அதாவது கிறிஸ்மஸ் நாளைக்குனா இன்னைக்கு ஈவினிங்கை வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்படின்னுவாங்க. அதாவது வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிட்காயினோட ப்ரைஸஸ் எந்த ரேஞ்சில் இருந்துச்சு, இதுக்கப்புறமா வந்து எதிர் எல்லா வருஷமும் வந்து கெயின் ஆயிருக்கா எல்லாம் வந்து கம்மியாயிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங் டேட்டாவை 2014 பார்ப்போம். ஸோ 2014 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துருக்கும், அதுக்கப்புறமா வந்து கிராஷ் வந்துருக்கும். அண்ட் தென் வந்து 2015 பார்த்தோம் அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்புறம் வந்து சின்னதாக வந்து ஒரு கிராஷ் வந்துருக்கும். அதுக்கப்புறமா 2016 பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போ வந்து சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து பிரைஸ் வந்து பம்ப் ஆகிருக்கும். 2017 பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்புறம் வந்து சின்ன ஒரு பம்ப் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கோம். 2018 பார்த்தோம் அப்படின்னா 2018 வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் 2019 பார்த்தோம் அப்படின்னா
வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். தென் 2020 பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் 2020 வந்து எந்த டம்ப்மே ஆயிருக்கு, அது வெறும் பம்ப் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ 2021 பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேஸ்ல வந்து பம்ப் ஆகி இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாம அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் மாதிரி கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னா வந்து பிட்காயினோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 49,000 அண்ட் தென் வந்து 48,000 அண்ட் தென் வந்து 47,000 வரையும் வந்து போறது சான்ஸ் இருக்குது. அப்படி இல்ல லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வாட்டி வந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மெயினான ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52,700 இருந்து 53,000 உள்ள வந்து இருக்கும். இதை கிராஸ் பண்ணி மேல போச்சு அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் வந்து 55,000 அண்ட் தென் வந்து 58,000 வரையும் வந்து போறது சான்ஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலைமை. அண்ட் ஆல்சோ பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாயிட்டே வருதுங்க ரீசென்ட் டைம்ல. ஒரு குரூஷியலான சப்போர்ட்ல இருக்கு டாமினன்ஸ். ஆக்சுவலி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா டாமினன்ஸ் 39% லெவல் அண்ட் தென் வந்து 38% அண்ட் தென் 35% வரையும் வந்து போறது சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டாமினன்ஸ் இறங்குச்சு அப்படின்னா வந்து எல்லா ஆல்காயினுமே வந்து பயங்கரமா வந்து பம்ப் ஆகும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆல்ரைட் கைஸ், இதோட இந்த வீடியோ இப்போ முடியுது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியம் மறக்காம கிரிப்டோதமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.